ஹாய் ஹால் தட்ஸ் மை மண்டே மினி விலாக் தான். இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்னென்ன ரெசிபிஸ் பேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்முனி 4 நாளாக சம்பவம் மட்டும் இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து அவளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். தாராளமாக நெய் ஊற்றிக்கிட்டான். அந்த அம்மாவுக்கு நெய் வெண்ணெய் எல்லாமே ரொம்ப தாராளமாக ஊற்றிக்கலாம். நான் தான் மோந்து பார்த்தாலே குண்டாயிருவேன். அவள் குடித்தா கூட குண்டாக மாட்டாள். அதில் வெங்காயம் அப்புறம் வந்து பர்பிள் கேபேஜ் இதெல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிட்டு அதோடய ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு வதக்கிட்டு இதில் வந்து நல்லாவே வேக வச்ச பாஸ்மதி ரைஸையும் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு மிளகு சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அதை எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு அதில் பொரிச்ச சிக்கனை போட்டு பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் நெய் தூக்கலாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் கேட்டதுனால அவருக்கு வந்து ரசம் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதோடய வந்து சிக்கன் 65யும் போட்டு வச்சுக்கிறேன். பாப்பாவுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்து மேலே டொமேட்டோ சாஸ் ஊற்றி வைக்கிறேன். ஏன்னா மேடம் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. இந்த மேடம் தயிர் சாதத்தை கூட டொமேட்டோ சாஸ் கேட்குற பைத்தியம். அதோட சேர்த்து அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் இந்த தடவை கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஜூஸ், இது வந்து ஜூஸ் வைக்கிறதுக்காக டம்ளர் மாதிரி நேற்று கடைக்கு போயிருந்தப்ப இது வாங்கி கொடுத்தா தான் நான் ஸ்கூல் போகணும் ஒரே அடம் பிடிச்சி இதை வாங்கிட்டு வந்திருக்கா 200 எத்தனை நாளைக்கு கிளுகிளுன்னு எடுத்துகிட்டு போவான்னு தெரியல. அப்படியே வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு வந்து 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுட்டு ஏன்னா பல இனிப்பாக இருக்குது தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அதனால இனிப்பாக இல்லைன்னா அந்த நாட்டு சக்கரை பேலன்ஸ் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங். பாய்.